அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த தீனுல் இஸ்லாம் ஒரு பூர்த்தியான மார்க்கம். ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து மரணிக்கும் வரையில் என்னென்ன சந்தர்ப்பங்கள் எல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குதோ அந்த எல்லா சந்தர்ப்பங்களுக்கும் உரிய வழிகாட்டல் இந்த மார்க்கத்தில் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அன்றாடம் சம்பந்தப்படுற எல்லா நிகழ்வுகளுக்கும் தேவையான முறையான வழிகாட்டலை செஞ்சு காட்டுகிறான். ஆயுள்ள ஒரு தடவை நாங்க சந்திக்கிற சில நிகழ்வுகளா இருக்கேலும் அல்லது வருடத்துக்கு ஓரிரண்டு தடவைகள் சந்திக்கின்ற நிகழ்வுகளா இருக்கேலும், அப்படி இல்லைண்டா அன்றாடம் ஒரு நாளைக்கு பல தடவை அடிக்கடி சம்பந்தப்படுற விடயங்களாக கூட இருக்கலாம். எங்கட வாழ்க்கையில நாங்க எதோடெல்லாம் சம்பந்தப்படுறோமோ அந்த எல்லா விடயங்களுக்கும் உரிய முறையான அழகான வழிகாட்டல் மார்க்கத்திலே இருக்குது. சாப்பிடுறது, தூங்குறது, பிரயாணம் போறது, வெளிவாசல் தேவை உட்பட நாங்க எதெல்லாம் எங்களோட தனிப்பட்ட விஷயமாக நினைச்சு செஞ்சு கொண்டிருக்கிறோமோ அப்படியான விஷயங்களை கூட மார்க்கம் விட்டு வைக்கல. நாங்க நினைக்கிற மாதிரி செய்யறதுக்கு எங்களோட தனிப்பட்ட விஷயங்களாக நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறவைகளை கூட மார்க்கம் வழிகாட்டிக்குது. அதை நீங்க இப்படித்தான் செஞ்சு கொள்ளணும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எங்கட வாழ்க்கையில நாங்க சந்திக்கிற மிக பிரதானமான ஒரு பகுதிதான் மனிதனுடைய ஆடை அலங்காரம். நாங்க உடுக்கிற இந்த உடுப்பு எப்படி இருக்கணும் என்றத குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு படிச்சு தந்தீங்க. இத யாரும் நினைக்க இயலாது. இதுலயும் மார்க்கமா? நான் உடுக்கிற உடுப்ப நான் தெரிவு செய்வேன், நான் நினைக்கிற மாதிரி எனக்கு உடுத்துக்கொள்ளேலும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உடுப்பு இப்படித்தான் இருக்கணும் என்றதுக்கு குர்ஆன் பாடம் சொல்லி தருகிறது. உடுப்பு இப்படி இருக்க கூடாது என்றதுக்கு குர்ஆன் பாடம் சொல்லி தந்தீங்க. சில நேரம் நாங்க யோசிக்கலும், சிலவங்க அத சொல்றதும் இருக்குது. எங்கட உடுப்பை பார்த்து எங்களை கணக்கு போட வானம், எங்கட உடுப்பு கொஞ்சம் முன்பின்னா இருக்கேலும் அப்படி இப்படி கேளும், எங்கட உள்ளம் சுத்தம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எங்கட உள்ளம் சுத்தமா இருக்கணும்ன்றதுல மாற்று கருத்து இல்ல. எங்கட உள்ளத்தை நாங்க முறையா பராமரிக்கணும், அழகா வைக்கணும்ன்றதுல மாற்று கருத்து இல்ல. எப்படி நாங்க எங்கட உள்ளத்தை முறையா அழகா சுத்தமா பரிசுத்தமா வச்சு கொள்ளணுமோ அத மாதிரி எங்கட உடுப்புக்கும் மார்க்கம் வழி சொல்லி தந்திருக்குது. சூரத்துல் முத்தஸிர்ல அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அழகான சில பாடங்களை சொல்லி கொடுக்கிறான். யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர் வரப்பக ஃபகப்பிர் வசியாபக ஃபதஹிர் வர்ருஜ்ஸ ஃபஹ்ஜுர் வலா தம்னுன் தஸ்தக்சிர். இதெல்லாம் ஆரம்ப காலத்துல முதலா இறக்கப்பட்ட சூறாக்கள்ல உள்ளது. அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சில ஒழுக்கங்களை சொல்லி கொடுக்கிறான். அதுல ஒன்றுதான் உங்களோட உள்ளம் பரிசுத்தமா இருக்கணும். வர்ருஜ்ஸ ஃபஹ்ஜுர், உள்ளத்துல ஊத்தைக்கப்படாது, கெட்ட சிந்தனைகள் இருக்கப்படாது, மோசமான யோசனைகள் இருக்கப்படாது, உள்ளம் பரிசுத்தமாகணும். அதை பத்தி சொன்ன அல்லாஹ் அந்த ஆயத்துக்கு முன்னாலேயே சொல்லுகிறான், வசியாபக ஃபதஹிர்,
உங்களோட உடுப்பும் முறையா இருக்கணும். எங்கட உள்ளம் வெளிச்சமா இருக்குது, எங்கட உடுப்பை பார்த்து எங்களை கணக்கு போட வானம். உடுக்குற உடுப்பு கொஞ்சம் அப்படி இப்படி ஈக்கும் அப்படின்னு யாருக்கும் சொல்லலாம். உள்ளத்துக்கு மார்க்கம் இருக்கிறது போல, உள்ளத்துக்கு அல்லாஹுடைய வழிகாட்டல் இருக்கிறது போல எங்கட உடுப்புக்கும் வழிகாட்டல் இருக்குது. எங்கட உடுப்பு எப்படி இருக்கணும்? மார்க்கம் அழகான வழிகாட்டல் சொல்லி தந்திருக்குது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, குர்ஆன் என்ன சொல்லுது? யா பனி ஆதம கத் அன்ஸல்னா அலைக்கும் லிபாசன் யுவாரி சௌஆதிக்கும் வரீஷா. முழு மனித சமுதாயத்தையும் பார்த்து சொல்லுது, மக்களே, நாங்க தான் உங்களுக்கு உடுப்பை தந்திக்கிறோம். அந்த உடுப்பினுடைய மிக பிரதானமான 2 நோக்கம் அந்த ஆயத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான். அதுல ஒன்று யுவாரி சௌஆதிக்கும். உடுப்பு எதுக்கு அப்படின்னா உங்களோட ஔரத்தை மறைக்கிறதுக்கு. இதுதான் உடுப்பினுடைய மிக பிரதானமான நோக்கம். ஔரத்துண்டா என்ன? சில நேரம் எங்கள்ல சிலர் ஔரத்துண்டா என்னாண்டு விலங்கல்ல, அதனால இதுல குறை செய்யறவங்க இருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஆண்களிட மறைக்கப்பட வேண்டிய பகுதி வேற, பெண்களிட மறைக்கப்பட வேண்டிய பகுதி வேற. ஆண்களுடைய ஔரத்து வேற, பெண்களிட ஔரத்து வேற. பெண்களிட ஔரத்து ஆளுக்கு ஆள் வித்தியாசப்படும். கணவனுக்கு முன்னால எதை மறைக்கணும், எதை மறைக்க தேவையில்ல. மகரமான ஆண்களுக்கு முன்னால எதை மறைக்கணும், அந்நிய ஆண்களுக்கு முன்னால எதை மறைக்கணும், பெண்களுக்கு முன்னால எதை மறைச்சிக்கணும், இப்படின்னு ஒரு பெண்ணுடைய மறைக்கப்பட வேண்டிய பகுதியில அதாவது விரிவாக அது பேசப்பட்டிருக்கிறது. ஆனா ஒரு ஆண் எந்த பகுதியை மறைச்சிருக்கணும்? ஒரு ஆண் எங்க இருந்தாலும் அந்த ஆணுடைய ஔரத் தொண்டுதான். பெண்களுக்கு முன்னால, ஆண்களுக்கு முன்னால, யாரிட முன்னால இருந்தாலும் ஒரு ஆம்பள தன்னுடைய உடம்புல மறைக்க வேண்டிய பகுதி தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் இடப்பட்ட பகுதி. தொப்புள் மறைக்கப்படணும், முழங்கால் மறைக்கப்படணும். இந்த 2க்கும் இடப்பட்ட பகுதி தான் ஒரு ஆணினுடைய ஔரத். சில நேரம் எங்கள்ல விளங்கி கொண்டிருக்கிறோம், நாங்க மறைக்க வேண்டிய பகுதி எங்கட முன்பின் துவாரங்கள், எங்கட பிரைவேட் பார்ட் மட்டும் தான் எங்கட ஔரத் என்பதாக. அது இல்ல எங்கட ஔரத். தொப்புள் இருந்து முழங்கால் வரையில ஒரு ஆம்பள மறைச்சுதான் நீக்கணும். இந்த இடப்பட்ட பகுதிய யாருக்கும் காட்ட இயலாது. ஒரு கணவன் மனைவிக்கு இடையில உள்ள ஔரத்துன்றது வேற. அது போக ஒரு ஆம்பள தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் இடப்பட்ட பகுதிய யாருக்கும் காட்டலாம். அது எப்பையும் மறைச்சுதான் நீக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இன்னைக்கு இது சர்வசாதாரணம். சில நேரம் இது சிலருக்கு ஏறாது, இது சிலருக்கு படாது. ஏண்டா இது ஒரு புதிய கலாச்சாரத்துல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஆம்பள தண்ட தொடைய இன்னும் ஒருத்தருக்கு காட்டேலாது, தொட விளங்குறதுக்கு உடுக்கேலாது என்றது சிலருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஏனென்றா இன்றைக்கு இது சர்வசாதாரணமாகிட்டு பழக்கப்பட்டுட்டோம். எப்படின்னா, விளையாடுறதுக்கு நாங்க கிரவுண்டுக்கு போறேன்டா ஷார்ட்ஸோட தான் போற என்று இன்னைக்கு ஒரு சமூகம் பழகிட்டாங்க. நாங்க குளிக்கிறதுக்கு போறோம், இப்படி போனாதான் அனுமதி கிடைக்கும் அப்படின்றதுனால அவங்களும் ஒரு கட்டகல்சான போட்டுட்டு சர்வசாதாரணமாக குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாக்கிங் போறவங்க, காலையில கொஞ்சம் நடக்கணும் ஓடணும் என்று வாரவங்க கட்டகலிசானோட ஒரு ஷார்ட்ஸோட அவங்களோட உடற்பயிற்சிகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்முக்கு போறவங்க அவங்களும் ஷார்ட்ஸ போட்டுக்கொண்டு அவங்களோட பயிற்சியில ஈடுபடுறாங்க. நினைக்கிறாங்க அதை உடுத்தா கொஞ்சம் ராகத்தா இருக்கும்.
எங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபிளா இருக்கும்ன்றதனால அது ஒரு நாளும் எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாதையில நடந்து போறாங்க. ஜர்ஹத் அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பாதையோரமா ஒரு வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அவங்களோட தொட விளங்குது. பொதுவா வேலை செய்யற நேரம் அவங்களோட சாரத்தை கொஞ்சம் தூக்கி கட்டி கொள்றது பொதுவா உள்ள வளமை. சொன்னாங்க, கத்தி பகிதக்க, உங்களோட தொடைய மறைச்சு கொள்ளுங்க. உங்களோட தொடையும் மறைக்கப்பட வேண்டிய பகுதி, அதுவும் சேர்ந்துதான் அவுரத்துண்டாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு இது சர்வசாதாரணமாகிட்டு. நாங்க தொடைய மறைச்சுதான் இருக்கணும், தொடைய வெளியே காட்டேலாது. முழங்கால் வரையில எங்கட உடம்பு மறைக்கப்பட்ட நிலையில தான் நாங்க எந்த இடத்துக்கு போறதா இருந்தாலும் போகணும் என்றது சிலருக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தந்த வழிகாட்டல் இதுதான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அவுரத்தை வெளியே காட்டுறதுக்கு அனுமதி இல்லை. கிரவுண்ட்ல ஒரு கூட்டம் திறந்து கொண்டிருக்கிறாங்க, ஜிம்முக்கு போனா அங்க ஒரு கூட்டம் திறந்து கொண்டிருக்கிறாங்க, பூல்ல ஒரு கூட்டம் திறந்து கொண்டிருக்கிறாங்க, பார்க்ல ஒரு கூட்டம் தொடைய காட்டிக்கொண்டு நடந்து கொண்டிருக்கிறாங்க. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு சாராருடைய கவலைக்குரிய நிலைமை என்னண்டா, பரிதாபத்துக்குரிய நிலைமை என்னண்டா, மஸ்ஜிதுல தொழவாராங்க. நாங்க எப்படியான உடுப்போட வாரோம் பாருங்க, மஸ்ஜிதுல தொழவார நாங்க தொப்புள் இருந்து மறைக்கணும். தொப்புள்ன்றது அடையாளத்துக்காக சொல்லப்பட்ட இடம். உடம்பினுடைய முன்பகுதியில தொப்புள் அடையாளமா சொல்லப்பட்டிருக்குதுண்டா, இந்த தொப்புளுக்கு நேர உள்ள முதுகுல உள்ள பகுதி மறைக்கப்படணும், அது வரைக்கும் மறைக்கப்படணும். இன்னைக்கு எங்கட சில சீதேவிகள் அவங்க உடுத்துட்டு வார அவங்கட ஜீன்ஸ் எப்படி இருக்குது, அவங்கட டெனிம்ட நிலைமை என்னண்டா, அவங்க சுஜூதுக்கு போனா அந்த டெனிம் பணிய அவங்கட மறைக்கப்பட வேண்டிய பகுதி விளங்குது. அவங்க அத்தகையாத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க, மறைக்கப்பட வேண்டிய பகுதி விளங்குது. பின்னால தொழுகிறவரு இவருட அவுரத்தை பார்க்க வேண்டிய நிலைமையாகுது. நிர்பந்தம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, பொதுவாகவே எங்கட அவுரத்தை துறக்கிறதுக்கு மார்க்கம் அனுமதி தரல. இன்னைக்கு நிலைமை எப்படி மாறிட்டுண்டா, தொழுகையில கூட எங்கட அவுரத்தை பூர்த்தியா மறைச்சு கொள்ள முடியாத நிலையில தான் எங்கட உடுப்பிக்குது. இது அவருக்கும் தெரியும். இதனால தான் நிறைய பேர் தொழுகையில பார்த்தா அத்தகையாத்துல உட்கார்ந்தாலே அவங்களோட வேலை என்னண்டா, அவங்களோட ட்ரௌசரை தூக்கி இழுத்து கொண்டிருப்பாங்க, இல்லண்டா அவங்களோட டி-ஷர்ட் எடுத்து அதுக்குள்ள குத்தி கொண்டிருப்பாங்க. இதுதான் அவங்க உட்கார்ந்து கொண்டு தொழுகையில செய்யற வேலை. ஏனென்றா அவங்களுக்கு விளங்குது எங்கட டெனிம் பணிஞ்சு கொண்டு போகுது, மறைக்கப்பட வேண்டிய பகுதி விளங்குது என்ற குத்த உணர்வு அவங்களுக்கும் இருக்குது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த விஷயத்துல நாங்க கூட கவனம் செலுத்தணும். ஏனென்றா எங்கட அவுரத்து வெளியே விளங்குது, மறைக்கப்பட வேண்டிய பகுதி துறப்படுகிறது என்றது இது கலாச்சாரம் இல்ல, இது நாகரீகம் இல்ல. இன்றைக்கு உலகம் அப்படித்தான், உலகம்டா அப்படித்தான். இப்ப இப்படித்தான் உடுக்கிறது சர்வசாதாரணமாகி கொண்டு போகுது. இதெல்லாம் பேசலுமா, இதெல்லாம் பார்க்கலுமாண்டு யாரும் சாதாரணமா நினைக்கப்படாது. அவுரத்து வெளியே தெரிகிற என்றத யாரெல்லாம் சர்வசாதாரணமா நினைக்கிறாங்களோ இது சகஜமான விஷயம். இன்னைக்கு உலகம் அப்படித்தான் நீக்குது அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகம் செய்ய நினைக்கிறேன். நான் ஓதின அந்த ஆயத்துக்கு பக்கத்திலேயே குர்ஆன்ல அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சம்பவத்தை சொல்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைச்சொன்ன, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் வாழ வச்சது சொர்க்கத்துல. ஷைத்தான் வந்து அவங்கட கல்புல ஒரு ஊசலாட்டத்தை போட்டான். அல்லாஹ் உங்களுக்கு ஒரு மரத்துக்கிட்ட போவான்னு சொல்லுகிறான், நீங்க அங்க போயிட்டு சாப்பிடவான்னு சொல்லுகிறான்.
அங்க நீங்க சாப்பிட்டா சொர்க்கத்துல நிரந்தரமா இருந்துருவீங்க. இப்படின்னு பல சிந்தனைகளை போட ரப்பு வானம் என்று சொன்னத ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அவங்களோட மனைவியும் சாப்பிட்டாங்க. பதத் லஹுமா சௌஆத்துஹுமா, அவங்க செஞ்ச அல்லாஹ்ட கட்டளைக்கு மாறு செஞ்ச பாவம் செஞ்ச ஒரே காரணத்தினால அவங்களுக்கு கிடைச்ச முதலாவது தண்டனை என்ன தெரியுமா? பதத் லஹுமா சௌஆத்துஹுமா, அவங்கட மறைச்சிருந்த ஔரத் வெளியே தென்பட்டு உடுப்ப கலட்டி விட்டான் அல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக் கொள்வோம். மறைக்க வேண்டிய பகுதியை நான் திறந்து கொண்டிருக்கிறத சர்வசாதாரணமா எடுக்கப்படாது. இதெல்லாம் அலட்டி கொள்ளேலுமாண்டு யோசிக்கப்படாது. மறைக்கப்பட வேண்டிய பகுதியை திறக்கிறன்றது ஒரு பாவத்துக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை. அது தண்டனையாகத்தான் இந்த உலகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அது வரைக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஔரத்தை மறைச்சிதான் அல்லாஹ் வச்சிருந்தான் அவங்கள. எப்ப பாவம் செஞ்சாங்களோ அப்பதான் உடுப கலட்டி விட்டான். ஔரத்து தெரிகிற மாதிரி ஒரு மனிதன் இருக்கிற என்ற நிலைமை இருக்குது. இது பாவத்துக்கு கிடைச்ச தண்டனை. எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட ஔரத்தை மறைக்கிறதுக்கு தான் உடுப்பு. உடுப்பே அதுக்கு தான். அரபியில உடுப்புக்கு என்ன சொல்லுவாங்க? லிபாஸ் என்றுவாங்க. குர்ஆனுடைய ஒரு ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான் என்றா, வஜஅல்னல் லைல லிபாஸா, நாங்க இரவ ஆடையா ஆக்கிக்கிறோம். ஏன் அல்லாஹ் ஆடை என்ற பெயரை இரவுக்கு வச்சான்? இரவு என்றது இருட்டா இருக்கும். இருட்டுள்ளுக்கு ஒன்றும் விளங்காது. முன்னுக்கு யாரு இருக்கிற, பக்கத்துல யாரு, பின்னுக்கு யாரு, வலது இடதுல யாரு, ஒன்றும் விளங்காது. இதுதான் இருட்டு. அல்லாஹ் ஆடைக்கும் அதே வார்த்தையை தான் சொல்றான். நீங்க உடுப்ப உடுத்தா அந்த உடுப்பு உங்களை மறைக்கணும். நீங்க உடுக்குறீங்க, ஆனா அந்த உடுப்பு மறைக்க வேண்டிய பகுதியை மறைக்கலண்டா அந்த உடுப்பு உடுக்குறதுல அர்த்தம் இல்லை. உடுப்பினுடைய மிக பிரதானமான நோக்கமே யுவாரி சௌஆத்திக்கும், உங்களோட ஔரத்தை மறைக்கணும். நாங்க உடுத்திக்கிறோம், ஆனா மறைக்க வேண்டிய பகுதி வெளியே தெரியுதுண்டா உடுக்குறதுல அர்த்தம் இல்ல. இன்றைக்கு சிலர் மஸ்ஜிதுக்கு வந்து மெல்லிய சாரங்களோட தொழுகிறாங்க. அவங்க சுஜூதுக்கு போனா அவங்க போட்டிருக்கிற உள்ளாடையிட நிறம் விளங்குது. இந்த உடுப்பு உடுத்தும் உடுக்காதவர்கள் போல. அவங்கட கை விளங்கினதுல பிரச்சனை இல்லை, அது மறைக்க வேண்டிய கட்டாயமான ஒன்று இல்ல. ஆனா நான் உடுத்திருக்கிற உடுப்பு மெல்லியதா இருந்து மறைக்க வேண்டிய பகுதி ஏண்ட தொட வெளியே விளங்குதுண்டா நான் உடுத்தும் உடுக்காதது போல ஏண்ட ஔரத்து வெளியே விளங்குது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால நாங்க உடுக்குற உடுப்பு எங்கட உடம்ப மறைக்கிற உடுப்பா இருக்கணும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷைத்தான் இந்த உம்மத்துக்கு முதலாவது வாங்கி கொடுத்த தண்டனை இது. அதனால யாரெல்லாம் இத சர்வசாதாரணமா நினைச்சு இதுல வாழ்க்கையில பெரியோரு பகுதி செலவங்கட பெரும்பாலான நேரம் போறது அறக்குறையான உடுப்போடதான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நாடு அறக்குறையான உடுப்ப நாகரீகமாக நினைச்சு அறக்குறையான உடுப்போட வாழ ஆரம்பிச்சிருவாங்களோ அதுதான் இந்த உலகத்துல விபச்சாரம் கூடின நாடாக இருக்கும். இந்த ஊர் அறக்குறையான உடுப்ப நாகரீகமாக நினைச்சு சர்வசாதாரணமா ஆக்குவாங்களோ அது விபச்சாரம் கூடின ஊராக மாறும். மறக்கவானம், எந்த வீட்டுக்குள்ள ஆண்களோ பெண்களோ அறக்குறையான உடுப்ப சர்வசாதாரணமாக உடுக்க ஆரம்பிச்சிருவாங்களோ அந்த வீடுகளும் விபச்சாரத்தை விட்டும் தூரமான வீடுகள் அல்ல. கண்ணியமான சகோதரர்களே, ரப்பு ஒரு கோடு கீறினா
அந்த கோட்டை தாண்ட விஷயத்துல புத்திய பாவிக்கப்படாது. நாங்க ஒரு கட்டகல்சான போடுறதுனால எங்கட தொட அடுத்தவங்களுக்கு விளங்குறதுனால அவ்வளவு பெருசா என்ன நடந்துற போகுது? இதுல ஆபத்து இல்லன்னு இருந்தால் ஒரு நாளும் ஒரு சஹாபிய கண்டொன்ன மூடுங்க அவட தொடையண்டு எச்சரிக்கை செஞ்சிருக்க மாட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க இந்த கோட்டை கீறி காட்டுகிறாங்க. உங்களோட தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் இடப்பட்ட பகுதி யாருக்கும் காட்டப்படாது, எந்த கட்டத்திலையும் காட்டப்படாது என்று சொல்லி இருக்கிறாங்கண்டா அதுல பெரிய ஆபத்து இருக்குது. ஆபத்து இரண்டாவது. முதலாவது ரப்பு வானம் சொல்லிக்கிறான், ஹராம் உண்டா ஹராம். 2 மணி நேரம் எங்கட புள்ளகள் கிரவுண்ட்ல ஷார்ட்ஸோட தான் விளையாடுறாங்கண்டா மறக்கவானம் 2 மணி நேரம் ஹராத்தை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, 2 மணி நேரம் பாவத்தோடு இருக்கிறாங்க. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில வாப்பமார் நியாயப்படுத்துறாங்க, இல்ல நாங்க அப்படி உடுத்தாதான் கோச் விளையாட அனுமதிப்பாராம். இன்றைக்கு அவுரத்தை மறைச்சு கொண்டு விளையாடுறவங்க ஏராளம். அப்படித்தான் நாங்க விளையாடுவோம் என்று நினைக்கிறவங்க விளையாடி கொண்டுதான் இருக்கிறாங்க. இதுல நாங்க அசட்டையா இருக்கப்படாது. ஹராத்த செங்கிதான் எங்களுக்கு ஒரு விளையாட்டா? அப்படி ஒரு விளையாட்டு வானம் எங்களுக்கு, அப்படி ஒரு விளையாட்டு எங்கட புள்ளகளுக்கு தேவையில்ல. எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இத சர்வசாதாரணமா எடுத்துக்கொள்ளப்படாது. உடுப்பினுடைய மிக பிரதானமான பகுதி எங்கட அவுரத்தை மறைக்கணும். எங்கட உடுப்பு அவுரத்துன்றது தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் இடப்பட்ட பகுதி பூர்த்தியா மறையணும். சிலவங்க நீட்டமா உடுத்திருக்கிறாங்க, ஆனா தொட விளங்குற மாதிரியான ஒரு ஓட்டை இருக்குது, முட்டங்கால் விளங்குற மாதிரியான ஒரு ஓட்டை இருக்குது. அதையே நாகரீகமாக காட்டி விட்டாங்க. கண்ணியமானவர்களே, நீட்டமா உடுக்கிறவரு அவருட இடப்பட்ட ஒரு பகுதி வெளியே விளங்குதுண்டா அதுவும் கூடாது. எனவே இந்த இடப்பட்ட பகுதி யாருக்கும் தென்படுற மாதிரி எங்களோட உடுப்பு இருக்கக்கூடாது. அந்த ஆயத்தினுடைய 2வது பகுதி அல்லாஹ் உடுப்புக்கு சொல்ற விஷயம் என்னண்டா, வரீஷா. அல்லாஹ் உடுப்பு அலங்காரமாக ஆக்கி வச்சிருக்கிறான். உடுப்பு அதுல ஒரு அழகு இருக்குது. நாங்க ஒரு நிகழ்ச்சிக்கு போறோம், நாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம்டா அழகா உடுத்து போறோம், அழகான உடுப்புகளை தேடி தேடி வாங்குறோம், பிரச்சனையே இல்ல. 2 விஷயத்தை ஞாபகத்துல வச்சு கொள்ளணும். எங்களை நாங்க அலங்கரிக்கிறோம், நல்ல ஒரு ஷர்ட்டை போடுறோம், நல்ல ஒரு டெனிம் எடுத்து போடுறோம், பெருமதியானது, பிரச்சனை இல்ல. 2 விஷயத்தை மறந்துடப்படாது. முதலாவது, வீண் விரயம் இருக்கக்கூடாது. ஒரு பங்கனுக்காக குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ஒரே மாதிரி உடுக்கணும்ன்றதுக்காக ஆண்கள் எல்லாரும் ஒரே போல, பெண்கள் எல்லாரும் ஒரே மாதிரி, சின்ன புள்ளகள் எல்லாம் ஒரே மாதிரி பல லட்சங்கள் செலவழிச்சு உடுப்பு தைச்செடுக்கிறாங்க. ஒரு தடவை உடுத்துட்டு ஓரமாக்கிடுறாங்க. இன்னும் ஒரு பங்கனுக்கு அதை உடுக்க தயார் இல்லை. லட்சக்கணக்கான ரூபாய் ஒரு இரவுக்காக செலவழிக்கப்படுகிறது. இந்த வீண் விரயம் இருக்கப்படா. அழகா உடுக்கிறதுல பரவல்ல, ஒரே மாதிரி உடுக்கிறதுலயும் பிரச்சனை இல்ல, வீண் விரயம் இருக்கக்கூடாது. ஒரு தடவை உடுத்தோம், இதுக்கு மேல எங்களுக்கு உடுக்க இயலாதா? உடுக்கிற ஒரு சாரார் இருப்பாங்க, ஹதியாவாக அவங்களுக்கு கொடுத்துருவோம். 2வது, நாங்க நல்லதை உடுக்கிறோம்ன்றதுனால பெருமை இருக்கப்படாது. சாதாரணமான ஒரு உடுப்பை நாங்க உடுக்கிறத விட நல்ல பெருமதியான ஒரு பிராண்ட நாங்க எடுத்து உடுக்கிறோம், அனுமதி இருக்குது. ஆனா நல்லதை வாங்குற எதுக்காக என்ற ஒரு கேள்வி இது. சாதாரணமானதை வாங்கினா அவசரமா வீணாகிரும், நல்லதை வாங்கினா நல்லா பாவிக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஆனா இன்னைக்கு சிலர் சில பிராண்ட தேடி தேடி வாங்குறாங்க. எதுக்கு தெரியுமா? பேருக்காக, புகழுக்காக. நான் போடுற கேப் இப்படித்தான் நீக்கும், ஏண்ட வாட்ச் இப்படித்தான் நீக்கும், பெருமைக்காக நாங்க செலவழிச்சு எங்களை அலங்கரிக்க ஆரம்பிச்சிருவோம்டா உடுக்குறதுல பாவம் கிடைக்கும், பெருமை கலந்த உடுப்பா மாறிடும். யாரு பெருமைய தன்னுடைய ஆடையாக்கி கொள்வாங்களோ அல்லாஹ் சொல்லுகிறான், அவரை கேவலப்படுத்துவான்.
எனவே கண்ணியமானவர்களே, எங்களை அலங்கரிக்கிறதுல பிழை இல்ல, வீண் விரயமும் பெருமையும் இருக்கக்கூடாது. அதே நேரம் இன்றைக்கு நிறைய இடங்களுக்கு எங்களை அலங்கரிச்சு கொண்டு போறோம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறேன்டா 2 மணி நேரம் தயாராகிறோம், எவ்வளவு அழகா ரெடியாகி போறோம், அயன் நொறுங்காம போறோம், பல பல ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் பெறுமதியான உடுப்புகளை உடுத்து தயாராகி போறோம், பிழை இல்ல. ஆனா அல்லாஹ்வே எங்களை அலங்கரிக்க சொன்ன 2 இடம் இது, அந்த இடத்தை மறந்துட்டோம். அந்த இடத்துக்கு போற நேரம் நாங்க ரெடி ஆகிறல்ல. அதுல முதலாவது அல்லாஹ் சொல்லுகிறான், குது ஸீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜிதின், நீங்க பள்ளிக்கு வார நேரம் கொஞ்சம் அழகா வாங்கன்னு சொல்லுகிறான். கொஞ்சம் நாங்க எங்கட கல்புல கை வச்சு கேட்டா, நான் மஸ்ஜிதுக்கு வாரது எப்படி? நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறேன்டா, எவ்வளவு அழகா உடுத்து போறேன், எப்படி டீசென்டா போறேன், எப்படி கண்ணியமான கௌரவமான ஆடையோட போறேன், எவ்வளவு வாசத்தோட போறேன். நான் மஸ்ஜிதுக்கு வரக்கிட்டு எப்படி வாரேன்? அல்லாஹ் சொல்றான், நீங்க பள்ளிக்கு வரக்கிட்ட சாதாரணமா வரவானம், உங்களை அலங்கரிச்சு கொண்டு வாங்கன்னு சொல்லிக்கிறான். ஏன் தெரியுமா? மஸ்ஜிதுக்கு வாரது எதுக்காகண்டா, அல்லாஹ்வோட கதைக்க வாரோம். ரப்பும் நானும் கதைக்கிற இடம் இது. தக்பீரை கட்டி கொண்டு நாங்க எல்லாரும் சொல்றோம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த ஒவ்வொருத்தருட ஆயத்துக்கும் அல்லாஹ் பதில் சொல்றான். நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதினா அல்லாஹ் சொல்றான், ஹமிதனி அபுதி, பாருங்க என்ற அடியான பாருங்க என்ன புகழ்ந்து கொண்டிருக்கிறான். நான் அர் ரஹ்மானிர் ரஹீம் ரப்பு பதில் சொல்றான். நான் ஓதுற மாலிகி யௌமித்தீன் ரப்பு பதில் சொல்றான். அப்ப நாங்க பள்ளிக்கு வாரது எதுக்கு தெரியுமா? ரப்ப சந்திக்கிறதுக்காக. இதை விட பெரிய மீட்டிங் யாருக்கு எங்க இருக்குது? இதை விட பெரிய ஒரு சந்திப்பு நிகழ்வு யாருக்கு இருக்குது? ஆனா பள்ளிக்கு வார பழைய ஷர்ட்டோட பழைய சாரத்தோட, சிலவங்க பழக்க தோஷத்துல பெனியனோட வந்து தொழுதுட்டு போறவங்க இருக்கிறாங்க. பெனியனோட தொழுக கூடுமா கூடாதாண்டா? தொழுக கூடும், ஆனா அது முறையா இல்லையாண்டு யோசிக்கணும். சில நேரம் வீடுகள்ல தொழுகிறவங்க பெனியனே இல்லாம வெறுமேலோட தொழுதுருவாங்க, வெறும் சாரத்தோட தொழுதுருவாங்க. தொழுக கூடுமா? தொப்புளுக்கும் முழங்காலுக்கு இடப்பட்ட இடம் மறைச்சிருந்தா தொழுக கூடும். ஆனா நாங்க தொழுது முடிஞ்சொன்னையே ஒரு ஆள் வந்து கதவை தட்டுறாரு, ஷர்ட்டை போட்டு கொண்டுதான் வெளியே போயிட்டு கதவை திறக்கிறோம். ஏன் வெறுமேலோட அவருக்கு முன்னுக்கு எப்படி நிக்கிற? எங்கட நண்பருக்கு முன்னால நாங்க உடம்ப காட்டி கொண்டு நிக்க தயார் இல்ல. அத கொஞ்சம் கண்ணிய குறைச்சலாம் நினைக்கிறோம். ஆனா ரப்புக்கு முன்னால வந்து நிக்கிறோம் வெறுமேலோட, பழசோட, நாத்தத்தோட, ஊத்தையோட. அல்லாஹ்வே சொல்றான், நீங்க பள்ளிக்கு வார நேரம் கொஞ்சம் அழகா வாங்க, ரெடியாகி வாங்க. நாங்க ஒரு டின்னருக்கு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு, கல்யாணத்துக்கு போக இருக்கிற நாங்க தொழுதுட்டு போயிட்டு தான் ரெடி ஆகுற. ஏண்டா நாங்க உடுத்துட்டு வந்து தொழுதா அயன் நொறுங்கிறோம். இங்க எப்படி வந்தாலும் பரவாயில்ல, அங்க முறையா போகணும். எவ்வளோ தாழ்ந்த நிலையில நாங்க இருக்கிறோம் பாருங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இது முதலாவது. எங்களை நாங்கள் அலங்கரிக்கும்படி ரப்பு சொன்ன முதலாவது இடம். இரண்டாவது, கணவன் மனைவிக்கு முன்னால அலங்கரிச்சு கொள்ளுங்க, மனைவி கணவனுக்கு முன்னால அலங்கரிச்சு கொள்ளும். இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போக்கிட்டு தான் நாங்க பெர்ஃபியூம் அடிக்கிற, வாசத்தை பூசுற, அழகா உடுக்குற பெண்களும் தான் ஆண்களும் தான். வீட்டுக்குள்ள பழைய சாரத்தோட பழைய டிஷர்ட்டோட ஒன்றும் இல்லாம ஆண்களும் பெண்களும். மார்க்கம் என்ன சொல்லுது தெரியுமா? வீட்டுக்குள்ள கிட்ட அழகா இருங்க, வாசமா இருங்க, நல்லதை உடுத்துறீங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த விஷயத்திலையும் நாங்க கவனம் செலுத்தணும். எனவே எங்கட உடுப்புன்றது மார்க்கம் அழகான வழிகாட்டல். கரண்ட காலுக்கு கீழே உடுக்கலாம். பள்ளிக்குள்ள வார நேரம் எங்கட வாலிபர்களை பாருங்க, மடிச்சு கொண்டு வராங்க, நல்ல விஷயம் தொழுகையில. ஆனா
தொழுகைக்கு மட்டும் அந்த சட்டம் இல்லாது கரண்டைக்கு கீழே இருந்தால் கரண்டைக்கு கீழே ஈக்கப்படான்றது வாழ்க்கைக்குரிய சட்டம். ஆண்கள் பெண்களுக்கு தோதுவாக, பெண்கள் ஆண்களுக்கு தோதுவாக உடுக்கப்படா என்றது எங்களுக்கு சொல்லி தரப்பட்ட பாடம். இன்னைக்கு பெண்கள் எல்லாம் ஆண்களை போல உடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கட ஆண்கள் எல்லாம் பெண்களுக்குரியதை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஆம்புல வெள்ளி மோதிரம் மட்டும்தான் போடலாம். ஆனா இன்னைக்கு எங்கட சீதேவிகளை பாருங்க, கழுத்துல ஒரு செயின் போட்டு, கையில ஒரு காப்போட, காதுல தொங்கிக் கொண்டு, இது ஆண்களுக்கு அனுமதிக்கப்பட்டது இல்ல, இது பெண்களுக்குரியது. எனவே கண்ணியமானவர்களே, இத மாதிரி நாங்க எதை உடுக்கணும் உடுக்கப்படா மார்க்கம் சொல்லி தந்தீங்க. யாரும் நினைக்கப்படா நான் என்ன உடுக்கணும், இதை ஏண்ட பர்சனல், இதை யாரும் சொல்லித்தர தேவையில்ல. எனக்கு எது விருப்பமோ அதை உடுப்பேன், எனக்கு எது ராகத்தோ அதை உடுப்பேன். நான் எங்க எதை உடுக்கணும் அது எனக்கு தெரியும். நாங்க நினைச்சதை உடுக்கிறது இல்ல, ரப்பு சொன்னதை உடுக்கணும். குர்ஆன் சொல்லிக்குது, ஹதீஸ் சொல்லிக்குது, இதை உடுங்க, இப்படி உடுங்க, இப்படி உடுக்கவானம். இதை நாங்க முறையா செஞ்சா உடுத்து கொண்டிருக்கிற காலம் எல்லாம் நன்மை கிடைக்கும். முறையா செய்யாட்டி உடுக்கிற நேரம் வரைக்கும் பாவம் பதியப்படும் என்றத மறந்துடப்படாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடுப்புக்கும் துஆ சொன்னாங்க. அதுல ஒன்றுதான் உடுப்ப உடுத்து கொண்டு அஸ்அலுக கைரஹா வ கைரமா சுனிஅ லஹு, யா அல்லாஹ் இந்த உடுப்புட கைர கேக்குறேன், உடுப்புட ஷர்ர விட்டும் பாதுகாப்பு தேடுறேன். அப்படின்னா என்ன, நாங்க உடுக்குற உடுப்பும் சில நேரம் எங்களுக்கு கைரா இருக்கும், உடுக்குற உடுப்பு சில நேரம் எங்களுக்கு ஷர்ராயிக்கும். நான் உடுக்குற உடுப்பு பாவத்துக்கு சாதகமா இருக்குதுண்டா அது எனக்கு கயிறு இல்ல, ஷர்ரு. நான் உடுக்குற உடுப்பு என்னைய நலவுக்கு தூண்டுதா அது நிச்சயமா எனக்கு கயிறு. எனவே கண்ணியமானவர்களே, வாழ்க்கையிட எல்லா பகுதிகளும் குர்ஆன் ஹதீஸுக்கு தோதுவான வாழ்க்கையா மாறணும். எந்த பகுதியும் இதை ஏண்ட தனிப்பட்ட வாழ்க்கை நான் நினைச்ச மாதிரி செய்வேன் அப்படின்ற உண்டு அல்லாஹ் விட்டு வைக்கல. எனவே இந்த பகுதியையும் குர்ஆன் ஹதீஸுக்கு தோதுவானதாக மாற்றுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. குற்றம் குறைகளை மன்னித்தருள்வாயாக, ரஹ்மத் செய்தருள்வாயாக, இறுதி முடிவை நல்லதாக ஆக்குவாயாக. கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவோடு மரணிக்கும் சந்தர்ப்பத்தை தந்தருள்வாயாக. அழகான ஆடைகள் உடுக்கின்ற நல்ல கௌரவமான சமூகமாக ஆக்குவாயாக. உனக்கு விருப்பமான ஆடைகள்ல எங்களுக்கும் விருப்பத்தை தந்து விடுவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த ஆடைகள்ல எங்களுக்கு விருப்பத்தை தந்தருள்வாயாக. தடுக்கப்பட்ட ஆடைகள்ல எங்களுக்கும் ஒரு வெறுப்பை தந்தருள்வாயாக. கைரான ஆடைகளை உடுப்பாட்டுவாயாக. ஷர்ரான உடுப்புகளை